ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் விட்ட பிறகு ஒரு 5, 6 வெங்காயத்தை நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க. 3 பெரிய தக்காளியை நீல வாக்கில் அரிஞ்சிக்கோங்க. ஒரு 5, 6 பூண்டு பல். ஃபஸ்ட்டு எண்ணெய் விட்டோடனே பட்டையும் கிராம்பும் போட்டுக்கோங்க. நான் சுருள் பட்டை போட்டிருக்கேன். சாதா பட்டைலாம் சாப்பிடக்கூடாது. சுருள் பட்டை தான் உடம்புக்கு நல்லது. ஒரு 5, 6 கிராம்பு. ஃபஸ்ட்டு நான் எண்ணெயில் போடாதனால வெங்காயத்தை கொஞ்சமாக ஒதுக்கி விட்டுட்டு அப்புறம் போட்டிருக்கேன். அது கூடயே பூண்டு 5, 6 பூண்டை போட்டு வணக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் அரிஞ்சிருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்திக்கிட்டு வெங்காயம் வதங்குற அளவுக்கு உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. உப்பு போட்டால் சீக்கிரம் வதங்கும் இல்லையா, அதனால் வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 3 தக்காளி இருக்கு இல்லையா, 3 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்க தக்காளியை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு நல்லா வதக்கிக்கிட்டால் போதும். இந்த அளவுக்கு வதங்கின பிறகு குழம்பு மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, அது 1.5 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்றபடி 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்குனா போதும். குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறப்ப மட்டும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மித்தபடி ஹை ஃப்ளேமில் கூட வச்சுக்கலாம். நல்லா வதங்கின பிறகு மிக்சியில் போட்டு அரைக்கணும். சிம்மில் வச்சுட்டு வதங்கின பிறகு ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு குக்கரில் பட்டாணி ஒரு 100 கிராம், காலிஃப்ளவர் ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ பொடி பொடியாக அரிஞ்சிக்கோங்க. அது கூடயே 2 உருளைக்கிழங்கு எல்லாம் போட்டு ஒரு சவுண்டு விட்டுக்கோங்க. காலிஃப்ளவர் சீக்கிரம் வெந்துடும் இல்லையா, ஆனால் ஒரு சவுண்டு விட்டால் போதும். பச்சை பட்டாணி தான் எடுத்துருக்கு. ஒரு மூடி தேங்காய் நல்லா பத்தியாக போட்டுக்கோங்க. மிக்சியில் அரைச்சிட்டு தக்காளி வெங்காயம் எல்லாம் வதக்கி வச்சுருக்கோம்ல, அது கூடயே 1 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. குழம்பு கெட்டித்தன்மை கொடுக்கறதுக்காக. மிக்சியில் தேங்காய் அரைச்ச பிறகு இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு பொட்டுக்கடலெல்லாம் சேர்த்திருக்கிறத போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. தக்காளி வெங்காயம் வதக்கின அதே கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், கடுகு பொரிஞ்ச பிறகு கருவேப்பிலை போட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. டக்குன்னு ஈஸியாக செய்யலாம் 10 நிமிஷத்தில். காய் மட்டும் ஒரு விசில் மட்டும் விட்டுட்டிங்கன்னா, இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. கடுகு பொரிஞ்ச பிறகு குக்கரில் நம்ம வேக வச்சுருக்கோம் இல்லையா, அந்த காயை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. பார்த்து நிதானமாக போட்டுக்கோங்க, எண்ணெய்னால தெறிக்கும். அதனால் காய் நல்லா வெந்திருக்கும். ஒரு சவுண்ட்லேயே நல்லா வந்திருக்கும். பச்சை பட்டாணி தான் சேர்த்திருக்கோம், ஏன்னா இப்போ சீசனில் தானே கிடைக்கும்ல. காஞ்ச பட்டாணியை விட பச்சை பட்டாணி நல்லா டேஸ்ட் இன்னும் 2 சேர்த்தி கொடுக்கும். குழம்புக்கு தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம், ஆனால் இப்போ மிளகாத்தூள் போட்டுறாதீங்க, காரமாக இருக்க போது. ஒரு கலந்து விட்ட பிறகு ஒரு கொதி வந்துட்டோம். வந்த பிறகு அரைச்சிருக்கிற பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, தக்காளி வெங்காயம் பேஸ்ட்டு, அதை எடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து எடுத்து இதில் போட்டுக்கோங்க. மிக்ஸி கப்லேருந்து கரண்டியால் கிண்டாதீங்க. இது மாதிரி இதில் இந்த மரக்கரண்டியில் வச்சு கிண்டினீங்கன்னா காயெலாம் உடையாமல் இருக்கும். கலந்து விட்டுட்டு இது சப்பாத்தி, பூரி, தோசைக்குன்னா இப்படியே விட்டுடலாம். இது சாதத்துக்குனால கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. தேவையான அளவு மிக்ஸி ஜாரில் அலசி ஊற்றிக்கோங்க தண்ணி, ஒரு 1/2 டம்ளரு. ரொம்ப சப்பாத்திக்குன்னா ரொம்ப கெட்டியாக வேணும், அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. இது சாதத்துக்குனால கொஞ்சம் சேர்த்தியே தண்ணி விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்திக்கோங்க. கொஞ்சமாக, நிறைய எடுத்திருக்கேன், ஆனால் கொஞ்சமாக தான் சேர்த்திருக்கேன். தக்காளி ஏற்கனவே புளிப்புக்கு போட்டிருக்கோம், அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிங்கன்னா செம டேஸ்ட்டாக இருக்கும். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரலும் நல்லா விரும்பி சாப்பிட்லாம். புளி சேர்க்காமல் இருந்தோம்னா டிஃபன் குருமாவாக ஆகிடும். புளி சேர்த்தனாலும் சாதத்துக்கு ஆகிடும். இப்படி செஞ்சிங்கன்னா காலையில் செஞ்சிங்கன்னா கூட நைட்டு வரலும் கெடாமல் இருக்கும். புளி சேர்க்கலைன்னா சீக்கிரம் கெடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா, அதனால் புளி சேர்த்திக்கோங்க. நல்லா கொதித்த பிறகு கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை போட்டுக்கோங்க, மேலே தீவி விட்டுக்கோங்க. உப்பு காரம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உப்பு காரம் பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம் இந்த ஸ்டேஜில்.
நல்லா கொதித்த பிறகு 1 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் மேலே விட்டுக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அலுமினிய பாத்திரத்தில் செய்கிறனால நல்லா குழம்பு கொதித்த பிறகு உடனே சில்வர் பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. அலுமினியத்துலேயே சமைச்சிட்டு அதுலேயே 24 மணி நேரமும் இருந்ததுன்னா உடம்புக்கு நல்லது இல்லை. 24 மணி நேரம் வச்சுருக்க மாட்டோம். 12 மணி நேரம் வச்சுருந்தோம்னா அதே உடம்புக்கு நல்லது இல்லையா அலுமினியம். இரும்பு வானல்னால் அப்படியே கூட விட்டுடலாம், இரும்பு சத்து கிடைக்கும். அலுமினிய பாத்திரம்னாலும் உடனே மாற்றிக்கோங்க. இந்த மாதிரி 1 வாரம் 10 நாளாக என்னால் வீடியோ போட முடியல, சாரி. இனிமேல் ரெகுலராக வரும். பிடிச்சிருந்தா அரசம்பட்டு வில்லேஜ் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ பார்த்ததற்கு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.